ஜூலை 10, 2025 குருகிராம், ஹரியானா. அன்னைக்கு மணி கிட்டத்தட்ட மார்னிங் 10:30 இருக்கும். அது வீக் டேஸ் அப்படின்றதுனால எல்லா வீட்லையும் வேலைக்கு போகிறவங்களும் குழந்தைங்களும் பரபரப்பாக ஆஃபீஸ் ஸ்கூல்னு கிளம்பி அந்த தெருவே ஒரு வித அமைதியோட இருக்கு. ஆனால் அப்போ அங்கே இருக்க யாருக்குமே தெரியலை அந்த அமைதிக்கு பின்னாடி வரப்போகிற ஆர்ப்பரிப்பை பற்றி. இப்போ இருக்க இதே அமைதியோட ரிலாக்ஸாக பாட்டு கேட்டுட்டு அந்த தெருவில் இருந்த 25 வயசு ஒரு பொண்ணு அவங்க வீட்டு கிச்சனில் குக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ திடீர்னு ஒரு பெரிய சத்தம் கேட்டு அவங்க திரும்பி பார்க்குறாங்க. அவங்க அம்மா தான் தெரியாமல் எதையோ தட்டி விட்டுருப்பாங்கன்னு அவங்கள திட்டிக்கிட்டே திரும்பி பார்த்தா அங்கே கீழே விழுந்திருந்த ஒரு பெரிய டம்ளரை தவிர வேற யாருமே இல்லை. காத்துல தான் அது கீழே விழுந்திருக்கும்னு நினச்சி திருப்பி அந்த ஸ்டவ் பக்கம் திரும்பி சமைக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுலேருந்து ஒரு நிமிஷம் கூட ஆகியிருக்காது, மறுபடியும் அந்த கிச்சன்ல இருந்து இன்னொரு பெரிய சத்தம். ஆனால் இப்போ கேட்ட இந்த சத்தம் கிச்சனில் மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு கீழே ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருந்த அந்த பொண்ணோட சித்தப்பா வீட்லேயும் இன்னும் ஏன் தெருவே அந்த சத்தத்தை கேட்டு ஒரு நிமிஷம் ஆடி போகுது. ஸோ அந்த சத்தத்தை கேட்டு உடனே மேலே போய் பார்த்தா அந்த பொண்ணோட சித்தப்பா கிச்சனுக்குள்ளே அந்த பொண்ணோட பேரண்ட்ஸ் அசையாமல் சில மாதிரி நின்றுட்டு இருக்கிறத பார்க்குறாரு. கிச்சனில் குக்கர் தான் வெடிச்சிருச்சோன்னு நினச்சவர் அவங்க கிட்ட என்னாச்சுன்னு கேட்டுக்கிட்டே ஹாலில் இருந்து கிச்சனுக்குள்ளே நுழையிறாரு. அப்படி உள்ளே வந்தவர் கிச்சனில் இருந்த அந்த பொண்ணை பார்த்து ஒரு நிமிஷம் ஹார்ட் பீட்டு நின்று போன மாதிரி ஃபீல் பண்ணுறாரு. பிகாஸ் அந்த பொண்ணோட உடம்புல இருந்து ரத்தம் சொட்ட மூச்சு பேச்சு இல்லாமல் கீழே விழுந்திருந்தா. அண்ட் அந்த பொண்ணோட முதுகில் ஷோல்டர்லன்னு மொத்தம் 4 புல்லட்ஸ் உடம்புல இறங்கி இருந்திருக்கு. அண்ட் முக்கியமாக அந்த பொண்ணு பக்கத்துலேயே ஒரு ரிவால்வரும் கிடச்சிருக்கு. அண்ட் அந்த பொண்ணோட நிலையை பார்த்து கதறி அழுத பேரண்ட்ஸை சமாதானம் படுத்த விக்டிமோட சித்தப்பா அந்த பொண்ணை உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறாரு. ஹாஸ்பிட்டல் அந்த பொண்ணை செக் பண்ண டாக்டர் வர வழியிலேயே அவங்க இறந்துட்டதா சொல்றாங்க. அண்ட் இது மர்டர் கேஸ் அப்படின்றதுனால ஹாஸ்பிட்டல் சைட்ல இருந்து ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட்டை ஃபைல் பண்றாங்க. மக்கள் அதிகமாக இருக்க ரெசிடென்ஷியல் ஏரியாவில் அதுவும் பட்ட பகலில் வீட்டுக்குள்ளேயே வச்சு கொலை பண்ற அளவுக்கு அந்த பொண்ணுக்கு அப்படி யார் எதிரி? ஆக்சுவலி விக்டிமோட வீடு ஒரு 2 ஸ்டோரி பில்டிங். கீழே இருக்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் அந்த பொண்ணோட சித்தப்பா ஃபேமிலியும் மேலே இருக்க செகண்ட் ஃப்ளோரில் விக்டிமோட ஃபேமிலியும் இருக்காங்க. வெளியே இருந்து யாராச்சும் மேலே போகணும்னா கீழ் வீட்டை கிராஸ் பண்ணி தான் போகணும். ஸோ அந்த நேரத்தில் யாருமே வெளியே இருந்து மேலே போகலன்றத அந்த பொண்ணோட சித்தப்பா கன்ஃபார்ம் பண்ணுறாரு. ஸோ கில்லர் வீட்டுக்குள்ளே வந்து போகிறதுக்கான இருந்த ஒரே வழி மொட்டை மாடியாக தான் இருக்கணும்னு போலீஸ் கிட்ட சொல்கிறாரு. இதை தவிர இதில் இருக்க ஒரு மேஜர் கொஸ்டின், மோட்டிவ் ஆஃப் மர்டர். கிச்சனில் சமைச்சிட்டு இருந்த ஒரு பொண்ணு குண்டடிப்பட்டு இறந்தது அந்த ஏரியா முழுக்க பரபரப்பை ஏற்படுத்துச்சு. ஒரே நாளில் அது காட்டுத்தீ மாதிரி இந்தியா முழுக்க பரவுது. பிகாஸ் இறந்த இந்த பொண்ணு ஒரு ஸ்டேட் லெவல் டென்னிஸ் பிளேயர், ராதிகா யாதவ். தன்னோட பொண்ணு ஆசைப்பட்டான்ற ஒரே காரணத்துக்காக ராதிகாவோட டென்னிஸ் ட்ரைனிங்க்கு மட்டுமே அவரோட அப்பா கிட்டத்தட்ட 2.5 கோடி வரை செலவு பண்ணி ராதிகாவோட கனவை நினைவாகி இருக்காரு. போலீஸ் இந்த வழக்கை விசாரிச்சப்போ ராதிகா கொலை செய்யப்படுறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவங்களோட எல்லா சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ஸுமே டெலீட் ஆகியிருக்கு. ஸோ அவங்கள யாராவது த்ரெட்டன் பண்ணியிருப்பாங்களோன்ற கோணத்திலையும் போலீஸ் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க.